வணக்கம் நண்பா, வெல்கம் டு எனிதிங் இன் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து நீங்க சோஷியல் மீடியாவில் மீட் பண்ணும்போது அல்லது நீங்க நேரில் மீட் பண்ணும்போது அந்த பொண்ணுகிட்ட இருந்து மொபைல் நம்பரை ரொம்ப ஈஸியாக வாங்குறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக்கை போட்டுட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பொண்ணுங்க கிட்ட நம்பர் வாங்குறதுன்னு அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஆனால் அதை கரெக்டாக பண்ணும்போது மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ முதல்ல ஒரு பொண்ணு கூட நீங்கள் போய் பேசுகிறீங்கன்னு சொன்னால், அது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நேரில் பேசுகிறீங்கனாலும் சரி அல்லது சோஷியல் மீடியாவில் பேசுகிறீங்கனாலும் சரி, தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் நம்பரை கேட்டுறாதீங்க. உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். உங்ககிட்ட வந்து யாருன்னே தெரியாத ஒருத்தங்க வந்து எனக்கு 100 ரூபா கடனாக தர முடியுமான்னு கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டீங்க. பிகாஸ் அவங்க மேலே உங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. அவங்க யாருன்னு தெரியாது. ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி தான் நண்பா, ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் யாருன்னே தெரியாமல் இருக்கும்போது அவங்கக்கிட்ட போய் நம்பர் கேட்டிங்கன்னா உங்கள் மேலே எந்த நம்பிக்கையில் அவங்க கொடுப்பாங்கன்னு நம்புறீங்க? ஒரு 10 மெசேஜ் பண்ணிவிட்டு 11வது மெசேஜில் நீங்கள் நம்பர் கேட்கும்போது பொண்ணுங்க உங்களை பற்றி கேவலமாக தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து நம்பர் கேட்குறத வந்து தவிர்த்துடுங்க. ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் நீங்கள் கேட்கக்கூடாத இன்னொரு முக்கியமான கொஷன், ஆர் யூ கமிட்டட்? அதாவது நீங்கள் கமிட்டடா இல்லையான்னு சொல்லி சோஷியல் மீடியாலோ அல்லது நேர்லையோ கேட்டுறாதீங்க. அப்படி கேட்டிங்கனாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும், இவன் வந்து நம்மளை ட்ரை பண்ண போகிறான், அதுக்காக தான் நம்பர் கேட்குறான். ஸோ நம்பர் கொடுக்கவே கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க. ஸோ அவங்க கமிட்டடா இல்லையான்றதை பற்றி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே கேட்டுறாதீங்க. ஸோ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது. உதாரணமாக நீங்கள் ரொம்பவே போரிங்காக சோஷியல் மீடியாவில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நம்பர் தர்றதுக்கு 1க்கு 2 தரம் யோசிப்பாங்க. பிகாஸ் இவன் இப்படி தான் போர் அடிச்சுக்கிட்டே இருப்பான்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் சேட்டிங்கை மெயின்டைன் பண்ணிங்கன்னா அவங்களாவே முன் வந்து அவங்களுடைய நம்பர் தரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது நண்பா. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பா, சோஷியல் மீடியாவில் மெசேஜ் பண்ணும்போது ரொம்ப அளவுக்கு மிஞ்சி மெசேஜ் அனுப்பாதீங்க. அவங்க ஃப்ரீயாக இருக்காங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க கூட மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் வரக்கூடிய மாதிரி மெசேஜ் பண்ணுங்கள். எந்த இடத்துலையுமே கொஞ்சம் லிமிட் தாண்டி போய் மெசேஜ் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க நம்பர் ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு கூட சோஷியல் மீடியாலேயோ அல்லது நேர்லையோ ஒழுங்காக அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களாவே அவங்களுடைய மொபைல் நம்பரை வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.